ஆனால் அவங்களுடைய அனுபவ முதிர்ச்சியால் அவங்களோட முகத்தில் மாறுதல் ஏற்படும். சீரியஸாக நீங்கள் நிறையா போலீஸை நோட் பண்ணிங்கன்னா தெரியும், சீக்கிரம் அந்த முதிர்ச்சி தெரியும். அதனால தான் நீங்கள் படத்துலேயே கூட ஒரு மெச்சூர்டாக காட்டுறாங்க நிறையா படங்கள். அது காரணம் வந்து இயல்புலேயே அவங்களுடைய ஒர்க் டென்ஷனு, அவங்களோட ஒர்க் ஃப்ளோ காரணமாக அவங்களுக்கு ஒரு 30 வயசு ஆளே அவங்களுக்கு 40 கிட்ட தெரியும். ஸோ அதனால தான் அந்த அந்த தோற்றத்தை உருவாக்குனது. இயல் வந்து விஜய் சார் கூட நடிச்சவங்க கொஞ்சம் அவங்களே வந்து யார்கிட்ட சொன்னாங்க, இவங்க கூட சொன்னாங்க எனக்கே வந்து அழகாக கற்றுக் கொடுத்தாங்கன்ட்டு. உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க? எனக்கு எப்படி ஸ்பாட்டில் ஜாலியாக நடிக்கணும், டென்ஷன் ஆகாமல் ஒர்க் பண்ணணும்னு கற்றுக் கொடுத்தாங்க. ஏன்னா நான் கொஞ்சம் டென்ஷன் பார்த்து அவங்க ரொம்ப கூலாக பண்ணக்கூடிய ஆள். சார் டேரக்டர் சார் உங்கள் பெருந்தன்மையை முதல்ல பாராட்டுறேன். அந்த ரைட்ரு தான் சில சீன்ஸ் எடுத்தாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப வசந்துட்டீங்க சார். ஏன்னா பேர் போடுறதே விரும்ப மாட்டாங்க நிறைய டேரக்டர்ஸ். இல்லை சார், இல்லை அவரை பாராட்டுறதுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பண்பு, இந்த மாதிரி கதை வாங்கி பண்ணுற பண்பு இருந்தால் தமிழ் சினிமா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். சரி, எனக்கு வந்து இன்னொரு கதையை வந்து வாங்கி பண்ண அதை இவர் தான் கொடுத்தாரு, அவரும் சில சீன்ஸ் டைரக்ட் பண்ணாருன்னு சொன்னீங்கல்ல, அந்த பெருந்தன்மை உங்களுக்கு லைஃப் லாங் இருக்குமா? ஏன்னா வந்து நம்ம இதில் நிறைய பேர் அந்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த மேலே ஐஸ்டன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பண்ணீங்கல்ல, அதுக்கும் பாராட்டுகள். நன்றி சார். உங்கள் கருத்து. ஒரு விஷயத்தை நான் பிலீவ் பண்ணுறேன் சார். எப்பவுமே நான் தப்பு பண்ணிட்டா கூட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். காரணம் என்னென்னா, உண்மையை சொல்லும் போது திணற மாட்டோம், பொய் சொல்கிறதுக்கு திணறும். ஸோ அதனால் எதையாவது மறைக்க ட்ரை பண்ணிங்கன்னா தான் நீ மாட்டீங்க. ஸோ அதனால் நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன். அவர் டேரக்ட் பண்ணது உண்மை அந்த போர்ஷன்ஸு. ஸோ அதனால் சொல்லிட்டேன், அவ்வளோதான். கிருஷ்ணா சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு வந்து உங்கள் அப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் அடித்தா பந்து மாதிரி போகணும், எங்கள் அப்பாவும் அப்படி தான். ஆனால் வந்து இன்னைக்கு உள்ள பிள்ளைங்களை பார்த்தா, நம்மளே ரோட்டில் போகிறப்ப அந்த ஸ்கூல்லாம் முடிஞ்சு போகிறப்ப பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வளர்ப்பு சரியில்லை அப்படின்றது தோணுது சில இடத்துல. ஏன் காரணம்னா, டீச்சர்ஸையும் அடிக்கக்கூடாதுன்னு இப்போ நம்ம ஊரில் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பேரண்ட்ஸும் கிட்டத்தட்ட அடிக்கிறத கைவிட்டோம். அவங்கள்ட்ட இருந்து செல்ஃபோனே நம்மளால் பிடுங்க முடியல. ஆக்சுவலாக அடிக்கிறது நல்லதா, ஓரளவு கண்டிப்போடு வளர்க்குறது நல்லதா, இல்லை ஏன்னா இந்த படத்தில் பையன் வந்து அப்பா பார்த்தோன்னே பயப்படுறான், அந்த பயம்லாம் இருக்கும். நான் அதையெல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கோம்னா அப்பா அம்மா ஒரு காரணம். அவங்க சொன்ன மாதிரி அப்போ உங்கள் படத்தில் காமிச்ச மாதிரி அப்பா கண்டிப்பாக இருப்பார், அம்மா கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க. அதே கல்ச்சர் தொடரலாமா, இல்லை இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர் கரெக்டாக? நான் வந்து அப்பத்தி பற்றி பேசுகிறேன். எங்கள் அப்பா என்ன அன்றைக்கி அடிக்கலைன்னா நான் பொறுக்கி மாதிரி சுற்றி நிறுத்திப்பேன் ரோடெல்லாம். அது உண்மை. நானும் சரி, நானும் எங்கள் அண்ணன் சேட்டனா வேறு லெவல். அந்த டிசிப்ளின் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துச்சு. நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். வேறு இந்த காலத்தில் அடிக்கிறது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு கேட்காதீங்க. ஏன்னா என் ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்க முன்னாடி மச்சான் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்குவான்னு கேட்குறேன் நான். ஸோ அதெல்லாம் நிறைய மாறி இருக்கு. இப்போது அடிக்கலாமா வேணான்றது இவங்க தான் சொல்கிறேன். இவங்களுக்கு தான் பசங்க இருக்காங்க. நீங்களே என்னன்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர்னா ஒரு பெரிய வேலை. ஒரு ஹீரோ, ஒரு ஆக்டர்னா அவங்க போய் நடிச்சுட்டு வந்துடுவாங்க. உங்களுக்கு ப்ரொடியூசராக இருக்க பிடிச்சிருக்கா, ஆக்டராக இருக்க பிடிச்சிருக்கா? எனக்கு நடிக்க தாங்க பிடிக்கும். நடிக்கிறதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து வந்தனும், நடிச்சுட்டு தான் இருப்பேன். ப்ரொடக்ஷனுக்கு ஏன் வந்தேன்னா, நிறைய கதைகள் வந்து நான் நடிக்க முடியாத கதைகள் நிறைய வந்தப்போ, இதை நம்ம சொல்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமேன்றப்போ தான் எனக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அந்த சான்ஸ் கிடச்சிது. ஸோ கண்டினியூஸாக கதைகள் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் நான் நடித்த நான் ப்ரொடியூஸ் பண்ண எந்த சீரீஸும் நான் எழுந்திருக்க மாட்டேன். இதுலேயும் நான் இல்லை. அப்படியே ஆஃபீஸ் லெஃப்ட் டு ரைட் போயிருந்தப்போ ரஞ்சித் கூப்பிட்டு நீ பண்ணலாமே வாங்க அப்படின்னாரு. வேறு எதுவும் இல்லை. அப்படிலாம் இல்லைங்க, சீரியஸாக. இல்லை அவருக்கு என்னென்னா, ஆக்சுவலாக அவர் கதைகள் தேர்வில் சில படங்கள் தவறாக இருந்தாலும் விஷுவலாக மற்ற விஷயங்களில் கதை தேர்வில் வந்து அவர் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்திருப்பார். அவரோட படங்களோட லைனப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் பண்ணார். நான் என்ன சொன்னேன்னா, அவர் காப்பாது வரைக்கும் பண்ணதே கிடையாது. நீங்கள் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணேன். அவர் வந்து ஒரு ஃபுல் லென்த் படத்துக்கான ஒரு ஆள். இந்த கேரக்டருக்கு நான் கூப்பிட்டது, நான் எப்படி கூப்பிட்டேன்னா, குழந்தைங்க படம், அதில் நம்ம பார்ட்டாக இருக்கணும் அப்படி தான் சொன்னேன். அதை தாண்டி அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ரொம்ப கரெக்டாக பொருந்தினார். அதனால தான் கேட்டேன். 100% ஆள் கிடைக்காம பண்ணோன்ற மாதிரி சொல்கிறாருல்ல, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்கள் அது ஒர்க் ஆகிருக்குல்ல, அப்போ அது கரெக்டாக பொறுத்ததுனால தான் ஒர்க் ஆகிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் கிருஷ்ணா சார் இன்னொரு கேள்வி சார். அதாவது இப்போ படங்களில் இப்போ நிறைய நடிக்கிறத குறைச்சிட்டு ப்ரொடக்ஷனில் தான் அதிக கவனம் செலுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாவோட நீ போகிற வேலையை பாரு, எனக்கு தயாரிக்கிற வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா? ஏன் நடிப்பு குறைச்சிட்டிங்களா, தயாரிப்பில் அதிகமாக கவனம் செலுத்துறீங்களா? நான் குறைக்கவே இல்லைண்ணே.
நான் வந்து பல கதைகள் கேட்டுட்ருக்கேன். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு படம் ஹிட்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ஸாக வந்து கதை சொல்லுவாங்க. இல்லை ஒரு ராம் சார் மாதிரியோ வெற்றிபரன் சார் மாதிரியோ அசிஸ்டண்டாக இருந்தவங்க போய் கதை சொல்லுவாங்க. தொடர்ந்து 5 ஃப்ளாப் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த மாதிரி கதை தான் வரும். எந்த படம் கூப்பிட்டாலும் இவன் பண்ணிடுவான் அந்த மாதிரி. ஆனால் என் கதை அது கிடையாது. எல்லா படமும் ஓடணும் தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். நீங்கள் வந்து ஆஃபீஸ் வந்தீங்கன்னா அவர் கேட்பார், எங்கே இருக்கீங்க, கதை கேட்குறீங்க. இன்னும் கதை கேட்டுட்ருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வரணும் இல்லை சார். லைக் பேராஷூட் வந்து 2 பெரிய பசங்களை ஆன கதை நான் பண்ணியிருப்பேன். ஸோ நான் குறைக்கல, கேட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு பெருசாக அமையல. அதுக்கப்புறம் கிஷோர் சார் உங்ககிட்ட இல்லை, இந்த படத்தில் எல்லாம் நடிச்சிருக்கீங்க, எல்லா படத்திலும் நடிச்சதில்லை, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் வந்து இப்போது பெரும்பாலும் ஹீரோக்கள் வந்து ஒரு குறை சொல்கிறாங்க ஹீரோக்கள்கிட்ட. முன்னெல்லாம் வந்து மரத்தடியில் உட்காந்து நாங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனால் அந்த சூழ்நிலை இப்போ இல்லை, எல்லாம் போய் கேரவனில் உட்காந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் யார் கேட்டாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிஷோர் சார் ரொம்ப எளிமையாக இருப்பார், அவருக்கு மேனேஜரும் கிடையாது, அவர் தனியாக ஒரு ரூமில் தான் இருப்பார், எந்த இடத்துல போய் படுத்து போனாலும் படுத்துக்குவார், உட்கார சொன்னாலும் உட்காரணும். அவ்வளோ எளிமை எப்படி உங்களுக்கு வந்தது? மற்றவங்களுக்கு நீங்கள் ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்களா? மற்ற ஹீரோக்களையும் அப்படி இருக்கிறாங்க, அதுக்கு பற்றி சொல்லுங்கள். இல்லை, அது எளிமையெல்லாம் கிடையாது. எனக்கு அப்படி இருக்கிறது பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதனால் அப்படி இருக்கு, எனக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு, அவ்வளோதான். எல்லாருமே அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருப்பாங்க, அது தப்புன்னு சொல்ல முடியாது. தேவை இப்போல்லாம் தேவை. இப்போ என்னென்னா